ஒரு பையனை வந்து நான் லவ் பண்ணேன்னா எனக்கு இவ்வளோ டைம் வேணும் அந்த பையனை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா என்ன இவ்வளோ டைம் கேட்பீங்க? மினிமம் ஒரு 1 இயர் ஆகும். அது அந்த பொண்ணை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பையனை பற்றி தெரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் நான் லவ்க்குள்ளே இறங்க மாட்டேன். 6 months at least. ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமே போதும். எனக்கு தெரிஞ்சது 1 இயர் லவ் 2 இயர் லவ்க்கு அப்புறமா தான் தெரியும்லாம் சும்மா. லைஃப் லாங் பண்ணான்னு தெரிய மாட்டேன். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபியூஷன் மீடியா. நான் உங்கள் அவிக்ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இங்கே பாண்டி பஜாரில் நிறையா பேர்ட்டு நிறைய கேள்வி கேட்க வந்திருக்கோம். என்ன மாதிரி கேள்வி, எப்படிலாம் அவங்க பதில் சொல்ல போகிறாங்கன்றதை வாங்க பார்க்கலாம். உங்கள் பேர்? மோனா. உங்கள் பேர்? ராஜ். ஓகே, 2 பேர் கப்பிள்ஸ் தானே? ஓகே, உங்ககிட்ட ஒரு கப்பிள்ஸ்க்கான கேள்வி கேட்குறேன். ஒரு பையனையோ இல்லை பொண்ணையோ எவ்வளோ நாள் லவ் பண்ணால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும்? மினிமம் ஒரு 1 இயர் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஆக்சுவலாக அவங்க கூட மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 3 months கிட்ட இவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒரு 3 months 4 months ஆச்சு அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு. அவ்வளோதான். நீங்கள் அவர் 3 months ஆச்சுன்றாரு, நீங்கள் 1 year சொல்கிறீங்க. யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? கம்ப்ளீட்டாக மீட் பண்ணி ஸ்டார்டிங் வந்து ஃபோனில் தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரு 1 இயர்க்குள்ளே எல்லாமே பழக முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சுன்றீங்க கம்ப்ளீட்டாக? டைம்னு எதுவும் தேவைப்படாது. நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேனா லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே அட் த சேம் டைம் செட் ஆகலைனாலும் அதை எப்படி சொல்கிறது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் கொஞ்சம். அதை சட்டுன்னு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. 6 months at least. Why 6 months? அப்போ தான் அவங்க ரியல் கேரக்டர் இந்த ஷோ பண்ணுவோம். I think 6 months plus minimum at that. 6 months plusல you can understand a boy is suitable or not. Yeah, little bit. Yeah, full தெரியாது. சில ஆட்கள் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். You at least minimum I think. அந்த character மாறுற தெரியும். You know, அந்த red flag, green flags notice பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பையனை பற்றி தெரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் நான் லவ்க்குள்ளே இறங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஐ நீட் அந்த நம்பிக்கை வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுவரை நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த பையனோட கேரக்டர், ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அது எனக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் மூவ் ஆன் ஆகுறது எனக்கும் கஷ்டம், அந்த பையனுக்கும் கஷ்டம். ஸோ ஐ டேக் டைம். நான் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு அந்த பையன் மேலே ஹோப் இருந்துச்சு, எனக்கு அவன் கேரக்டரோட செட் ஆகுது அப்படின்னா I'll go with the relationship. அதான் எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ ஒரு சிலர் சொன்னாங்க 1 week ஆகும், 1 weekல புரிஞ்சுப்பேன். ஒரு சிலர் வந்து 1 year ஆகும்னாங்க. கேரக்டரிஸ்ட்டை லைஃப் டைம் ஆனாலும் புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அவங்கள புரிஞ்சுக்க ரொம்ப டைம் எடுக்கும். அதை வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமே போதும். எனக்கு தெரிஞ்சது 1 இயர் லவ் 2 இயர் லவ்க்கு அப்புறமா தான் தெரியும்லாம் சும்மா. ஒரு 3 months எனக்கு தெரிஞ்சு போதுமான டைம். ஃபஸ்ட்டு அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பேன். என்னென்ன கொஷின் கேட்கணுமோ அவங்க கேட்டுட்டு நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது மட்டும் போதுமா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து நான் கொஞ்ச நாள் உங்களுக்கு நல்லவனாக இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? என்ன நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொன்னீங்களே, கொஸ்டின் உங்களுக்கு வந்து பொய்யான ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா? லைக் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் பசங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே தூரத்துக்கு பார்க்கும்போது நல்லா தான் இருக்க மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் பழக தான் தெரியும். ஒரு 3 months டைம் எனக்கு தெரிஞ்சு ஓகே. ப்ளஸ் இந்த 3 months டைம்லையுமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் போகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த 3 months டைம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் we can decide and go into the relationship. 2-3 monthsல வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். 2-3 monthsல புரிஞ்சுப்பீங்க. என்ன மாதிரி விஷயத்தினால புரிஞ்சுப்பீங்க அவங்கள? அவங்க வெளியே எங்கன்னா கூப்பிட்டு போனால் அவங்க கிட்ட பேசுறது அதை பற்றியில் வந்து அவங்க எப்படி கேரக்டர் வைஸ் புரிஞ்சுக்கலாம். இப்போ அது மாதிரி எதனா ஷாப்பிங் போகணுன்னா இவங்க இது வாங்கி தருவாங்களா, இது வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஜூஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதி புரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ நாள் லவ் பண்ணால் நான் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுப்பேன். ரொம்ப நாளாக நம்ம 3 மாதம் அந்த மாதிரிலாம் வேணாம். பார்த்து ஒரு 1 week அவங்க பார்த்தாலும் தெரியும் இல்லையா? நமக்கு பார்த்தோன்னே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கிறது எப்படி நம்ம 1 week அதிகபட்சம், அவ்வளோதான். ஒரு 1 week டைம் போதும் உங்களுக்கு. இப்போ 1 week அவங்க வந்து ஓகே நான் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஜாலியாக இருந்துட்டாங்க. திரும்பி அடுத்த வாரத்துலேருந்து சண்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டாங்கன்னா அது வேற, அதுவும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அதுவும் லவ் தானே. எத்தனை நாள் லவ் பண்ணான்றது வந்து அது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் லவ் பண்ணும்போதே நம்ம எப்படியும் ஒரு மாதம் நம்ம இது பண்ணால் கூட அவங்க பேசுகிறதையும் வச்சு நம்ம அவங்க நடந்துக்கிறத வச்சும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இவங்க வந்து ஓகே நமக்கு ஏற்றவங்க தான் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவங்கவுங்க கேரக்டரை பொறுத்து இருக்குது. அது அவங்க பழகிற விதத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை நாள்லாம் இல்லை. இவங்க இப்படி தான்றத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம 1 மாதத்துலேயும் வரலாம், 6 மாதத்துலேயும் வரலாம், 1 வருஷத்துலேயும் வரலாம். இவங்க இப்படி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு ஓகேன்னா அவங்க கூட கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா அப்போவே பிரேக்கப் பண்ணிவிட்டு போகிறது நல்லது.
லைஃப் லாங் பண்ணாலும் தெரிய மாட்டேன். பண்ணாலும் தெரிய மாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? தெரியும். ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பொண்ணை பற்றி? என்ன பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. லவர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலை நீங்கள்? எல்லாம் பண்ணிட்டேன். வீட்டில் ரிலீஜன் பிரச்சனை அவளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் கொஞ்சம், சட்டுன்னு அப்படியே விட்டுட்டு போயிடும். ரிலீஜன் அவளை ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. Happy Valentine's Day. Happy Valentine's Day.